நம்ம இன்றைக்கி வீட்டிலையே ஈஸியாக ஓரியோ பிஸ்கட் வச்சு சூப்பரான டேஸ்டான கேக் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஓரியோ பிஸ்கட் கேக் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி 3 பிஸ்கட் பாக்கெட் எடுத்திருக்கேன். இதில் ஒவ்வொரு பிஸ்கட் பாக்கெட்லேயும் 10 பிஸ்கட் இருக்குது. இப்போ இந்த பிஸ்கட் எல்லாத்தையும் எடுத்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். பிஸ்கெட்டை இந்த மாதிரி ரெண்டாக ஓப்பன் பண்ணி பிஸ்கெட் தனியாகவும் நடுவில் உள்ள க்ரீமை கத்தி வச்சு எடுத்து அந்த க்ரீம் தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்திங்கன்னா க்ரீம் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போது ஒரு 30 பிஸ்கெட்டில் ஒரு 2 பிஸ்கெட் மட்டும் டெக்கரேஷனுக்கு சும்மா வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லா பிஸ்கெட்டையும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது எல்லா பிஸ்கட்டையும் இந்த மாதிரி பிரித்து எடுத்ததுக்கப்புறமா க்ரீம் தனியாக இருக்கட்டும், இந்த பிஸ்கெட்டை மட்டும் கையால் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். இதை நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். எல்லா பிஸ்கெட்டையும் 1-2 உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லா பிஸ்கெட்டையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் இதை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுடர் பண்ண எல்லா பிஸ்கெட்டையும் இந்த பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா இதில் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் மொத்தமாக சேர்க்காம தேவையான அளவு நாம் எடுத்துருக்கிற பிஸ்கட் அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு கலந்தாலே போதும். ஒரு ஸ்பூன் வச்சே நல்லா எல்லா பவுடரும் மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியும் கேக் செய்கிறதுக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாவு வந்துருச்சா என்னென்னு. அந்தளவு நாம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு மொத்தமாக ஒரு மீடியம் சைஸ் டம்ளரில் 1 டம்ளர் அளவு பால் தேவைப்பட்டுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டான கேக் செய்கிற பதத்துக்கு மாவை தயார் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். பேக்கிங் சோடா, இந்த சாக்கோ சிப்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்துக்கலாம். கேக் செய்கிறதுக்கு மாவு கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சாச்சு. இப்போ நாம் கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வச்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த டிஃபன் பாக்ஸில் தான் கேக் செய்ய போகிறேன். நீங்கள் கேக் செய்கிறதுக்கு தனியாக பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா அதிலே செஞ்சுக்கலாம். இப்போ இதில் வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து அதை நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் பட்டர் ஷீட் வச்சுருக்கிறதுனால அந்த ஷேப்புக்கு பட்டர் ஷீட் கட் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டேன். நீங்கள் பட்டர் ஷீட்டு இல்லைன்னா கொஞ்சமாக மைதா மாவோ கோதுமை மாவோ அந்த எல்லா பக்கமும் படுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவை சேர்த்துக்கலாம். மாவு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா அதை கையை வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கலாம். உள்ள ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கையை வச்சு தட்டி தட்டி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா இந்த குக்கரில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற டிஃபன் பாக்ஸ் உள்ளே வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடி வச்சே மூடி ஒரு 30 to 40 மினிட்ஸ் இதை வேக வச்சுக்கலாம். குக்கருக்கு வெயிட் எதுவும் போடக்கூடாது, அப்படியே மூடிய சும்மா வைக்க மட்டும்தான் செய்யணும். இப்போ கம்ப்ளீட்டாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ இந்த க்ரீமை நாம் அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கலாம். க்ரீமில் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு கேக்கில் அப்ளை பண்ணுற க்ரீம் கிடைக்கும்.
எனக்கு அந்த ரொம்ப க்ரீம் கன்சிஸ்டன்சி தேவையில்லைன்றதுனால நான் இதை பால் சேர்த்து மிக்சியில் லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நாம் கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்காக சாக்லேட் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 5 ஸ்பூன் அளவு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் நிறையா வேணும்னா நீங்கள் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுவே கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இதில் 1.5 ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இப்போ நாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற சுகர், கொக்கோ பவுடர், கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் இது நல்லா திக்காகி வரும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கணும். கொஞ்சம் திக்காக ஆரம்பித்ததும் நாம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். கேக்கில் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அளவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் ஒரு சுகர் சிரப் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துருக்கேன், ஒயிட் சுகர். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து அது நல்லா கரையிற அளவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு 30 மினிட்ஸில் கேக் ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், அந்த குச்சியில் கேக் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக் வேகிறதுக்கு நீங்கள் எடுத்துருக்கிற அளவை பொறுத்து டைம் மாறும். இப்போ கொஞ்சம் கேக் ஆறுனதும் வெளியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஓரங்களை இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்துட்டு நம்ம இந்த டிஃபன் பாக்ஸை ஒரு பிளேட்டில் வச்சு கவுத்தினோன்னா நமக்கு கேக் வெளியில் வந்துடும். இப்போ கேக்கு வெளியில் எடுத்ததுக்கப்புறமா மேலே நாம் அடியில் வச்சுருந்த பட்டர் ஷீட் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட் எடுத்ததுக்கப்புறமா கேக்கை திருப்பி வச்சுக்கலாம். பாருங்கள், கேக் நல்லா எவ்வளோ சாஃப்டாக நமக்கு கிடச்சிருக்குன்னு. இந்த கேக் நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா பிஸ்கெட்டை க்ரீமோடு சேர்த்து உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு ஒயிட் சுகர் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு பால் சேர்த்து பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்து 30லேருந்து 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கேக்கில் நாம் இப்போது க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு கத்தி வச்சு கேக்கை இந்த மாதிரி 2ஆக ஈக்குவலாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மேலே உள்ள பீஸை தனியாக எடுத்துட்டு இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சுகர் சிரப் சேர்க்குறதுனால நமக்கு கேக் இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி 1 நிமிஷம் அது செட் ஆக தண்டியும் விட்டுடலாம். அப்புறமா நாம் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாம் தனியாக க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணி சாப்பிடும்போது நமக்கு கேக் இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இருக்கிற க்ரீம் எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாதி கேக்கை சேர்த்துக்கலாம். அப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் சிரப் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சாக்லேட் சிரப் வீட்டில் செய்ய முடியலைன்னா டைரி மில்க் மாதிரி சாக்லேட் வாங்கி அதை கூட உருக்கி மேலே சேர்த்துக்கலாம். இல்லை சாக்லேட் சிரப் சேர்க்காம கேக் தனியாக கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போது அதை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி செய்யலாம். செஞ்சுட்டு சைடில் வடிஞ்சிருக்கிறத எல்லாத்தையும் ஒரு கத்தியோ ஒரு ஸ்பூனோ வச்சு நாம் எல்லா பக்கம் படுற மாதிரி சரி பண்ணி வச்சுக்கலாம். சாக்லேட் எல்லா பக்கமும் படுறது மாதிரி நாம் இந்த கத்தி வச்சு ரெடி பண்ணதுக்கப்புறமா டெக்கரேட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நான் இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக சாக்கோ சிப்ஸ் மேலே சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸ் சேர்த்து கூட சாப்பிடலாம். இல்லை ஓரியோ பிஸ்கெட் இருந்தால் கூட அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டெக்கரேட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கத்தி எடுத்து கேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள், நமக்கு வீட்டிலையே சூப்பரான டேஸ்டான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.